ஸோ திஸ் இஸ் ஃபார் பார்சன் ரைடர். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டியிருந்தேன். சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. பட் இதில் வந்து ஒன்று கலண்டு இதில் கிடக்கிற மாதிரியே ஒன்று வந்து இந்த கிடக்குது. இது வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் வந்து கிடக்குது. என்னென்னங்கிறது தெரியல. சர்வீஸ் சென்டருக்கு வந்து கால் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இருக்கிறது வந்து ஒரு பிளேஸில் வந்து ஃப்ளட்டால் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் அப்படி பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி மேஜரான என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற வீடியோவில் வந்து இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா கிலோமீட்டர் வந்து எனக்கு வந்து 60 வந்து கொடுத்துட்டு இருந்தது. நான் அது வந்து ட்ரிப் ஏ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ட்ரிப் பியில் வந்து நான் ஒரு டைம் வந்து ரீசெட் வந்து பண்ணியிருந்தேன் 850 கிலோமீட்டர்னு. ஸோ 54 காட்டுது பார்த்தீங்களா. நான் பண்ணும்போது வந்து 60 கொடுத்துட்டு இருந்தது. ஸோ 60லேருந்து அப்புறம் வந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது வந்து 57 கிட்ட காட்டுச்சு. ஸோ அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் போயிட்டு வரும்போது 56, 55, 54 அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தான் தெரியுது நமக்கு. ஸோ மேஜராக வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துருக்கு. அது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணோம். ஸோ மற்றபடி வந்து வண்டியோடைய பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் சிம்பிள் வந்து காட்டுச்சு. ஸோ இதில் வந்து காட்டும் ஒரு ஸ்பேனர் போட்ட மாதிரியா. ஸோ அந்த ஸ்பேனர் வந்து காட்டுச்சு அப்படின்னா, வண்டியோடைய பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது லைட்டாக வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு எனக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. பட்டு நான் வந்து வண்டி சஸ்பென்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து ஹார்டாக தான் இருக்குது. அதை வந்து நான் வந்து சொன்னால் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. கேட்டோன்னா வந்து அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக பிரச்சனையாக இருக்குது. பட் இது கம்ப்ளைண்ட் ரைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக டிவிஎஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நானும் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு வந்து பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் நானும் வந்து கம்பெனிக்கு கால் பண்ணி இதை வந்து நான் சார்ட் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் வந்து நீங்கள் லோக்கல் அந்த டீலரை விட நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கம்பெனியை வந்து கான்டாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அங்கே தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க தான் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணி அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது சம்டைம் வந்து இந்த கியர் இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கியர் இண்டிகேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து சொன்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து அதை பற்றியான கம்ப்ளைண்ட் வந்து மறுபடியும் ரைஸ் ஆனது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. மறுபடியும் வந்து அந்த 2 இண்டிகேஷன்ஸ்லாம் காட்டுது. ஸோ இது வந்து என்னதான் அவங்க மாற்றி போட்டிருந்தாலும் அது வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. கேட்டால் வந்து ஒரு வேளை எனக்கு வந்து சும்மா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியா இருந்துச்சு. மற்றபடி உள்ள இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ண மாதிரி தெரியல. டியூரேஷன்ஸ் வந்து 3 days வந்து ரெக்வஸ்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து 1 டேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணதில் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதாவது சார்ட் அவுட் ஆன மாதிரி தெரியல. ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இந்த ஈகோ மோட்டில் வந்து இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஈகோ மோட் போட்டிருக்கும்போது எனக்கு வந்து அந்த இன்டெலிகோ அப்படிங்கிற சிம்பிள் வந்து எப்போவுமே அந்த டிராஃபிக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா, டிராஃபிக்கில் வந்து ஆனாக இருக்கும். டிராஃபிக்கில் வந்து வண்டி ஆஃப் ஆனால் மட்டும் அது வந்து எரியும் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனி சைடு இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈகோ மோட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஈகோ மோட்டில் போட்டு விட்டிங்கனாலும் அது வந்து ரேஸ் ஆகும், அந்த இது வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது புதுசாக எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி நல்ல வண்டி தான், பட் சின்ன சின்ன எரர்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்துருக்க முடியும். மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஃபோனை மேக்ஸிமம் வந்து சைலண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஒரு இரிட்டேட் மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சைலண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து
நான் வந்து மாட்டியிருக்கேன். எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மொபைலில் வந்து போட்டு யாராவது ஃபோன் வருது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி பேசிக்கலாம். இது மேபி வந்து ப்ளூடூத் வந்து சர்வீஸ் போனதுனால ப்ளூடூத் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக அட்டன் பண்ணி நான் ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணி ஈஸியாக பேசிக்கலாம். நல்லா தான் இருக்குது. பட் சின்ன சின்ன குறைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி வந்து பார்ப்போம். மற்றபடி சென்ட்ரல் சர்வீஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். எனக்கு அப்படி ஒன்றும் பார்த்த மாதிரி தெரில. வண்டியை சும்மா அப்படி கழுவி விட்ட மாதிரி இருந்தது. பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வண்டியோடைய இந்த கிலோமீட்டர் வந்து நான் கூட்டிகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் வேணும் இந்த இது கலந்து கிடக்குது பார்த்தீங்களா, இது வந்து சரியாக தெரியல. நான் கேட்கணும் போயிட்டு. ஸோ இது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 54 நான் மறுபடியும் 60 எனக்கு வந்து 60 வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது 59 காட்டுச்சு. ஆனால் 60 தான் அது. பட் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நான் 59 வச்சுருந்தாலும் 5 கிலோமீட்டர் வந்து எனக்கு கம்மியாக கொடுக்கு. இது ரொம்ப தப்பு வச்சிடல. ஸோ அதனால் வந்து நான் ஒரு சின்ன லாங் ரைடு அடிச்சுட்டு அந்த ஆவரேஜை வந்து கொடுக்கணும். இதுக்கு மெயினான ரீசனும் ஒன்று இருக்குது. நான் வண்டி எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ஓட்டலை. ஸோ நான் ரீசெட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் ஏல வந்து நான் ரீசெட் வந்து பண்ணியிருப்பேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் வந்து நான் ரீசெட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா, 10 கிலோமீட்டர் இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டி நான் வந்து இது வந்து ட்ரிப் ஏ வந்து நான் ரீசெட் வந்து கொடுத்தேன். மேபி நான் அந்த 20 கிலோமீட்டர் இதில் ப்ளஸ் 42.2 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய ஆவரேஜ் தான் எனக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து காட்டுது 54 அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் ஒரு நல்ல ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு நான் இந்த ட்ரிப்பையே வந்து நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் சர்வீஸ் முடித்த 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நான் ரீசெட் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நான் கால்குலேட் எடுத்து பார்த்து தான். ஏன்னா வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டு தான் நம்ம வந்து இந்த ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா, இந்த 54 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய ரேஞ்ச் வச்சு தான் நமக்கு வந்து இதோடைய ரேஞ்ச் வச்சு தான் நம்ம கிலோமீட்டர்ஸ் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து சின்ன சின்ன எரர்ஸ் வந்து இருக்குது. மேபி வந்து நான் கிலோமீட்டர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 62 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 62 கிலோமீட்டர் வந்து பக்கத்துலேயே ஓட்டுனதுனால எனக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து நான் சீக்கிரமாக வந்து ஒரு சின்ன ரைடு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் 850 எனக்கு கால் வந்து பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு நான் கொடுத்தது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்படியோ வந்து அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு கேட்டிருந்தாங்க சர்வீஸ் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் சர்வீஸ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் சர்வீஸ் இப்போ தான் முடித்தேன். ஆனால் செகண்ட் சர்வீஸ் இருக்குல்ல, முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் புதன்கிழமை எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நான் திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை தான் அதை எடுக்கவே செஞ்சிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே கால் பண்ணி சர்வீஸ் விடுங்க, எப்படியோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் பைக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி 500 கிலோமீட்டர்ஸ் கூட ரன்னிங் பண்ணல. ஆனால் நான் வந்து 750 கிட்ட வந்து கிராஸ் பண்ணிட்டேன் ஒரு 1 வீக்லேயே. ஸோ அதனால் இதை எப்படி எனக்கு மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க தெரியல. சென்சார் தான், பட் இதனுடைய கனெக்டிவிட்டி அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து நான் சொல்லியிருந்தோம்ல, நான் ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து எனக்கு ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன், எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க, எனக்கு வந்து ஒட்ட மட்டும் கொள்ளுங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்க்ரீன் கார்டு புதுசாகவே எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பட் நான் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அக்சஸ் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இது என்றைக்கு வந்து ஃபுல்லாக கவர் வந்து பிரிஞ்சு வருதோ அன்றைக்கி நான் புதுசாக வந்து ஒட்டிக்கிடுவேன். ஆனால் பட் ஓகே, நான் வந்து நான் சொன்ன அந்த இந்த வீடியோலாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டு காட்டினேன். சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, சைடு வந்து ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃப்ரீயாகவே அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இன்னும் போக போக அந்த அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் டிவிஎஸ் ரைடு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒன்று டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓரளவுக்கு என்னுடைய ஓனர் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட்டு ஓகே தான். ஸோ அது மாதிரி வந்து ஆயிலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 452க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சர்வீஸ் வந்து ஓகே தான். மற்றபடி வந்து நீங்கள் வந்து சிந்தட்டிக் ஆயில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் கேட்டிருந்தேன், நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர் தானே அப்படிங்கிற. ஆமாம், ஆயில் சேஞ்சிங் வந்து 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க.
நான் ஒரு 2000 கிலோமீட்டர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். மாற்றிட்டு அதில் வந்து இன்னொன்று ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒரு 700க்கு வந்து சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த 2000ல் நீங்கள் வந்து மாற்றுறது, அதாவது 2000 2500ல் வந்து நீங்கள் ஆயில் மாற்றுறத வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து மாற்றிக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் குறைச்சிட்டு 4000 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து மாற்றிக்கலாம். செம்ம ஸ்மூத்தாக வந்து வண்டி வந்து போகும். நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஆயில் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து 2500 அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. பட் நான் வந்து ஒரு 2000லேயே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டாடா பை பை. இது வந்து பர்சன் ரைடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த டிவிஎஸ் ரைடரை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், டாடா பை பை.